இதனால தான் மன்சோனா பனானா ஆப்பிள் பனானான்னு சொல்றாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பனானா வந்து மன்சோனா பனானா கல்டிவர். இத ஆப்பிள் பனானாவும் சொல்லுவாங்க. இது இருக்கிறதுலயே குட்டி பழம்னு சொல்ல மாட்டேன், பட் குட்டியாவும் சப்பியாவும் இருக்கும். இந்த மினி பனானாவோட லென்த் 4 இன்ச் இல்லனா 10 சென்டிமீட்டர் தான் இருக்குமாமா. மன்சானோ பனானா ஒரு ஹைபிரிட் பனானா. இது மியூசா அகுமினாட்டா அண்ட் மியூசா பல்பிசியானா அப்படிங்கிற 2 ஸ்பீஷீஸ்க்கும் இருக்கிற கிராஸ்ல உருவான பழம். இந்த பழத்தை லவுட்டெண்டன் பனானா, சில்க் பனானா ஆர் ஆப்பிள் பனானான்னு சொல்லுவாங்க. மோரஸ் பழத்தை விட மன்சோனா பனானாவோட டெக்ஸ்சர் ஃபர்மா இருக்கும். எல்லா வாழைப்பழம் மாதிரி இந்த பழம் ஃபர்ஸ்ட் கிரீனா இருக்கும், அப்புறம் ரைப் ஆக ஆக எல்லோ கலர்ல மாறிடும். இது அருமையான சுவைய சுவைக்கணும்னா இதோட ஸ்கின்ன பிளாக் கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த பழம் மோரஸ் பழத்தை கூட கம்பேர் பண்ணீங்கனாலும் அதை விட பயங்கர ஸ்வீட்டா இருக்குமாமா. ஃபுல் ரைப்பா இருக்கும்போது இதோட ஸ்வீட் டேஸ்ட் வந்து டிராபிக்கல் பைனாப்பிள் ஆர் ஆப்பிள் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இதனால தான் மன்சோனா பனானா ஆப்பிள் பனானான்னு சொல்றாங்க. எல்லா வாழைப்பழம் மாதிரி மன்சோனா பனானாஸ்லயும் நிறைய பொட்டாசியம் அண்ட் மினரல்ஸ் இருக்கு.